இந்த ஒரு வீடியோ பாருங்க. எதுல எல்லாமோ கலப்படம் பண்ணிட்டாங்க. இப்போ பிறந்ததுல இருந்து சாவுக்கு ஊத்துறது வர பயன்படுத்தக்கூடிய பால்ல கலப்படத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த போலி பாலை தயாரிக்கிறதுக்கு நம்ம துணி துவைக்கக்கூடிய சோப்பு பவுடர், அப்புறம் யூரியா, அது மட்டும் இல்லாம கண்ட கெமிக்கல்களை கலந்து தயாரிக்கிறாங்க. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்களை பிடிக்கும் போது இவங்க கிட்ட இருந்தது 1370 லிட்டர் பால் அவ்வளத்தையும் அழிச்சிருக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு நேத்தைக்கு இந்த பிசினஸ் பண்ணல, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா பண்ணிருக்காங்க. எத்தனை குழந்தைங்க மற்றும் வயசானவங்களுடைய வாழ்க்கையை இவங்க அழிச்சிருப்பாங்க. இது நடந்தது குஜராத்ல. இது அங்க மட்டும்தான் நடக்கும்னு நினைச்சிடாதீங்க, எல்லா இடத்துலயும் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவு பக்கத்துல பால் கறந்து விக்கிறவங்க கிட்ட இருந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பால் வாங்கி கொடுங்க. பாக்கெட் பால்ல இந்த மாதிரி சோப்பு பவுடர், யூரியா இது கலந்திருக்கான்னு நம்மளால சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு 15 இருந்து 30 ml நீங்க வாங்கின பாலை எடுத்துக்கோங்க. அது கூட பாத்தீங்கன்னா அதே அளவு தண்ணியையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரு பாட்டில்ல விட்டு மூடிய க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. குலுக்கிட்டு நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது பெரிய சைஸ்ல நுரைகள் இருந்ததுன்னா, அதாவது அந்த பபிள்ஸ் இருந்ததுன்னா, அது சோப்பு பவுடர் யூரியா கலந்த பால். சின்ன சைஸ்ல நுரைகள் இருந்துச்சுன்னா அந்த பாலை நம்ம பயன்படுத்தலாம். எனிவே இப்படி எல்லாம் உணவையும் டெஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம்.